தமிழகத்தில் 30 புதிய தொடக்கப் பள்ளிகள் தொடக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், புதுமைகளை புகுத்தி சிறப்பாக செயல்படும் அரசு பள்ளிகளை கண்டறிந்து மாவட்டத்திற்கு 4 பள்ளிகள் வீதம் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதுமை பள்ளி விருது 1,92,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும் என்று அறிவித்தார். 5,639 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு நாப்கின் வழங்கும் இயந்திரம் மற்றும் எரியூட்டி இயந்திரம் 22,56,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 31,322 அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்கு 4,83,00,000 ரூபாய் செலவில் நாளிதழ்கள் மற்றும் சிறுவர் இதழ்கள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 4,084 ஆசிரியர் வெற்று பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மாவட்டத்திற்கு 6 சிறந்த ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கனவு ஆசிரியர் விருது வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுயநிதி பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் பணியிடை பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தனித்திறமையோடு விளங்கும் 100 மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் 3 கோடி ரூபாய் செலவில் மேலை நாடுகளுக்கு கல்வி பயணம் மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படும் என்றும், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் தொடங்க அனுமதி வழங்க இணைய வழியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 25 கோடி ரூபாய் செலவில் பொது நூலகங்களுக்கு புதிய நூல்களும், அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு ரூபாய் 5 கோடி செலவில் புதிய நூல்கள் வாங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் 3 கோடி ரூபாய் செலவில் புத்தக கண்காட்சிகள் நடத்தப்படும் என்றும் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ் சங்கம் கண்ட மதுரையில் 6 கோடி ரூபாய் செலவில் மாபெரும் நூலகம் அமைக்கப்படும் என்று கூறிய அமைச்சர், அரசு பள்ளி மாணவர்கள் பயனடையும் வகையில் நடமாடும் புத்தக கண்காட்சி நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். உலக நாடுகளில் உள்ள தமிழ் நூலகங்களுக்கு 1,00,000 புத்தகங்கள் கொடையாக வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட மொத்தம் 37 அறிவிப்புகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார்.